பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா, மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க, மைல்டாக ஒரு சிரிப்பு, புரியுதுங்களா? சரி, சிரித்து கொண்டே ஆழ்ந்து சிந்திப்பு, புரியுதுங்களா? சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போது சிரிக்கவும் வைப்பேன், ஆழ்ந்து சிந்திக்கவும் வைப்பேன், புரியுதுங்களா? பிரபஞ்சக ரகசியத்தை பற்றி அறியலாம். பிரபஞ்சகம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன, பூமியில் உயிரினங்கள் என்றால் என்ன, அந்த உயிரினங்களில் மனித பிறவி என்றால் என்ன, மனித பிறவியில் பசித்தர் என்றால் என்ன, பசித்தர் அடுத்து சித்தர்கள் என்றால் என்ன, சித்தர்கள் அடுத்து நம்மளை மாதிரி பாமர மனிதர்கள் என்றால் என்ன, இது மாதிரி டோட்டல் எல்லாமே பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன புரிந்ததோ அதை நான் கொடுக்கின்றேன். இதை ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆராய்ச்சி செய்வதற்கு உரிமை உண்டு. ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இது புரிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், புரியவில்லை என்றால் இதை விட்டுடுங்கள். ஒருவிடர் நான் குரு என்று நான் சொல்ல மாட்டேன், வழிகாட்டி என்று நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். என்னுடைய உடல் உணர்த்தம் தான் நான் பேசுவேன். வானமும் பூமியும் என்னுடைய உடலுக்கு கொடுக்கிறது, அதை நான் பேசுகிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு குருவினிடம் சென்றேன். உங்களுக்கு எனக்கு கிடையாது, எனக்கு அவர் வழிகாட்டி, புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, குருன்னு சொல்லும்போது ஏற்றத்தாழ்வு வருது. வழிகாட்டுதலில் ஏற்றத்தாழ்வு, படைப்பில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. என்னை பெரிய அறிவாளியாகவும் உங்களுக்கு அறிவு இல்லாமலேயும் படைக்கவில்லை. உங்களை பெரிய அறிவாளியாகவும் என்னை அறிவில்லாதவனும் படைக்கவில்லை. அவர்கள் ஒரு விதமான, ஒரு விதமான அறிவுகள். அப்போ அனைவரும் சமம்தானே. அப்போது குரு என்னும்போது அவர் உயர்ந்த நிலையும் தாழ்வு நிலையும் வருது. என்னுடைய சொந்த பந்தங்கள்லேயே நிறைய பேர் ஒரு மாதிரியாக குருன்னு சொல்லும்போது, இந்த தவன் கூட நான் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தவன் கூட நான் சொல்கிறதில்ல. தவன் சொன்ன பிரிவினை வந்தது. பிரிவினை வருகின்ற மாதிரி எந்த ஒரு செயலும் நான் செய்ய மாட்டேன். அவரிடம் சென்றேன். அவர் ஒரு வார்த்தை பதிவு செய்தார். உணர்ந்ததை ஓதினேன், ஓதியதை நீ உணரு. எதை நீ உணர்ந்தாயோ அதை ஓது, நான் ஓதியதை ஓதாதேன்னார். உண்மையாகவே எவ்வளோ பெரிய வழிகாட்டி பார்த்தீங்களா? ஆழ்ந்து சிந்திங்கள், புரியுதுங்களா? அப்போ நான் என்ன உணர்ந்தனோ அதை மட்டும் நான் பேசுகிறேன். அதற்கு மெயின் காரணம் என்னவென்றால், எனக்கு நானே போட்டுகிற பாதுகாப்பு வளையம் தான் இது. பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். எனக்கு நானே பாதுகாப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா பிறர் அறிவில் பேசிட்டு கேள்வி பதில் சொல்ல முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சதை பேசுவேன், தெரியலன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவேன், புரியுதுங்களா? இதுக்கு தான் இது சொல்கிறேன். இது ஆழ்ந்து சிந்திங்கள். சிரிக்க வைத்து ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன், புரியுதுங்களா? இப்போது படைப்பின் ரகசியங்களை, புரியுதுங்களா? ஆதி காலத்தில் மனித இனம் எப்படி பிறந்தது, அதிலிருந்து இப்போ ஒரு சாதாரணமாக சிந்திப்போம். நமக்கெல்லாம் முன்னோடிகள் யார்? மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், குருஜிகள், இது மாதிரி பல பேர்கள் நமக்கு முன்னோடி. நம்மளை விட கூர்ந்து பிரபஞ்சக ரகசியங்களை சிந்தித்தார்கள். அவங்களாம் சிந்தித்து தான் சித்த மருத்துவத்தை கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம பயனடைகிறோம். இப்போ நமக்கு முன்னோடி யாருன்னா மகான்கள், சித்தர்கள் சொன்னேன். சரி, இப்போ மகான்கள் சித்தர்களுக்கு ஒரு முன்னோடி இருக்கணுமே. யாரும் சிந்திக்கல. இந்த வானமும் பூமியை சிந்திக்க வச்சுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி வானமும் பூமியும் செய்யாது. வானமும் பூமியும் என்ன செய்கிறதோ அதற்கு ஏற்றவாறு நம்ம மாறிக்கணும். அதுதான் நான் மாறிக்கொண்டேன். அப்போது மகான்கள், சித்தர்கள், மகரிஷி, ஞானிகளுக்கு முன்னோடி யார் என்றால், அவர்களுக்கு முன்னோடி அவர்கள் யார் என்றால் பசித்தர். பசித்தர் என்பது ஆழ்ந்து சிந்திப்பார்கள், தவறுகள் வராது. இது படிப்படியாக நம்ம பார்த்துக்கணும் வரலாம். இதை ஆழ்ந்து சிந்திங்கள். எல்லாமே எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை நாங்கள் கொடுக்குறோம். அதை ஆழ்ந்து சிந்திங்கள். இந்த கலியுலகத்தில் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயாவும் நானும் பசியும் உணவும் பற்றி பேசுவோம். எங்களை அதுக்காக படைக்கப்பட்டது, அதை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி.